வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரம்யா ஜோ எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ரம்யா ஜோ எதனால எவிக்ட் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படும் பொருளாகி இருக்கிறது. ஏன்னா, அவங்க வோட்டிங்ல வந்து 9,000த்துல 10,000த்துல 8,000த்துல இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி. பிரவீனுக்கு ஓட்டு குறைவா இருக்கு. பட் ரம்யாவ அனுப்பிச்சிருக்காங்களே எப்படி அப்படின்னு ஒரு செய்தி, பெரிய செய்தி. துஷார அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு. பட் துஷாரும் வெளில போயிட்டார். டபுள் எவிக்ஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம போன வாரமே சொல்லிட்டோம். ஏன்னா 4 பேர் உள்ள வந்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு 2 பேர வெளியில அனுப்புவாங்க. 17 பேர் ஆயிடும் கவுண்ட் அப்படிங்கிற மாரி தான் வொர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், இந்த சீசன்ல நெறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணி பார்த்தோம். டபுள் எவிக்ஷன் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். பட் ரம்யா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரம்யா ஒண்ணுமே பண்ணல உள்ள அப்படிங்கிறதான். துஷாரும் அப்படிதான். துஷாருமே ஒண்ணும் பண்ணல. இந்த வாரம் தான் திவ்யா கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுருக்காரு. திவ்யா பிளான் பண்ணி அடிக்கிறாரு அப்படின்னாலும், இந்த வாரம் ஆரம்பிச்சு பிரயோஜனம் இல்ல. அவர் முதல்லயே ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. துஷாருமே வெளியேற்றப்பட்டு விட்டார். ரம்யா வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தான் வருகின்ற செய்தி. துஷார் அண்ட் ரம்யா 2 பேருக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது இந்த வீட்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ரம்யா வந்து நம்ம திவாகர் கூட ஒரு சண்டை போட்டார். அதாவது கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ஒரு சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ருதீனோட ஒரு சண்டை இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க பெருசா இவங்க கெமியோட ஒரு சண்டை இருந்ததுன்னு நினைக்கிறேன். கெமி. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். பெருசா இல்ல. அப்புறம் பார்வதியோட சண்டை போட்டுருக்காங்க. அப்படியே ஒரு 4, 5 பேரோட சண்டை போட்டுருக்காங்களே தவிர பெருசா அவங்க வந்து ஆக்ட் பண்ணல. பட் இந்த வாரம் ஹோட்டல் டாஸ்க்லயும் அவங்க அந்த டான்ஸ் ஆடிலாம் காமிச்சாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா அத தவிர ரிசப்ஷனிஸ்ட்டா அவங்க பெருசா எதுவும் பண்ணல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. ஏன்னா பெருசா என்னப்பா இது பொண்ணு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சுங்க. பட் இதுக்கு ரம்யா பதில் சொல்றது என்னன்னா, நான் இந்த வாரம் போயிருவேன் அப்படின்னு சொல்லி பிரவீன்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் எவிக்ஷன்ல நான் கண்டிப்பா இருப்பேன். ஏன்னா நான் ஒண்ணும் பண்ணல. சேது சார் போன வாரமே சொல்ட்டாரு. அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கிட்டாங்க. பட் அது கரெக்ட் தான். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களா முடிவு பண்ணிட்டாங்க. பட் அதே மாரி தான் நடக்குது அப்படிங்கிறத இவரும் சொன்னார் இல்லையா? அவர் பேர் என்ன? விஜய் சேதுபதி சொன்னார் இல்லையா? அது கரெக்ட்டாவே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். பட் அதன் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, துஷார் அண்ட் ரம்யா 2 பேருமே வெளில போயிருக்காங்க. பட் துஷாருக்கு வந்து அரோராவோட சுத்திட்டு இருக்கிறது நேரம் சரியா இருந்தது. அதுவே தான் கன்டென்ட் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தாரு. லவ் கன்டென்ட் குடுத்தாலே இருந்துடலாம் அப்படின்னு நெனச்சாரு போல இருக்கு. பட் ரம்யாவும் எஃப்ஜேவோட சில விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க. பட் எஃப்ஜே வந்து ஒதுக்கிட்டாரு அவங்கள. ஐயோ! வேணாம்மா, உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாரு. அதுக்கு சில காரணங்களும் சொன்னாரு. ஏதாவது தப்பா பேசுவாங்க யாராவது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பெரிய அளவுல அது பேசப்படும் பொருளாகவில்லை. ரம்யாவும், துஷாரும் வெளியேறி விட்டார்கள் அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிஒன். மீண்டும் சந்திப்போம்.